அனைவருக்கும் வணக்கம். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நடாத்தப்படுகின்ற நோ யுவர் ரைட்ஸ் வினாவிடை போட்டியில் இன்றைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. திறமைகள் எல்லோருக்குள்ளும் இருக்கலாம், ஆனால் அந்த திறமைகளுக்கு சரியான ஒரு மேடை கிடைப்பது மிகவும் முக்கியமானது. தேசிய மட்டத்திலான போட்டி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சுவாரஸ்யமான போட்டிகளை கடந்து இறுதி கட்டங்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மாணவர்கள். 5 மாகாணங்கள் இந்த போட்டிக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் 2 மாகாணங்களிலிருந்து 2 பாடசாலைகளிலிருந்து 2 அணிகள் இன்றைய போட்டிக்கு தயாராக வந்திருக்கின்றார்கள். எனவே இன்றைய போட்டிக்கு செல்வதற்கு முன்னதாக இந்த போட்டியில் நடுநிலையான தீர்ப்பை வழங்கி இந்த போட்டிக்கு சரியான புள்ளிகளை வழங்கி மாணவர்களை வெற்றி பெற செய்யும் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற எங்களுடைய நடுவர் குழாமினை அறிந்து கொள்ளலாம். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கல்வி அதிகாரி சட்டத்தரணி கபிலன் அவர்கள் வணக்கம். அடுத்து பெண் மனித உரிமைகளுக்கான செயற்பாட்டாளர் திருமதி நளினி ரத்னராஜா அவர்கள் வணக்கம். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சட்ட அதிகாரி சட்டத்தரணி AWM அகமது அவர்கள் வணக்கம். இன்றைய தினமும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு நடாத்தும் அந்த முக்கிய பொறுப்பில் அமர்ந்திருக்கின்றார் குவிஸ் மாஸ்டர் மர்சூம் மௌலானா அவர்கள் வணக்கம். வணக்கம். Human Rights Commission of Sri Lanka வழங்கும் Know Your Rights தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டி முதலாவது சுற்று தற்பொழுது ஆரம்பமாகிறது. இந்த போட்டியில் தென் மாகாண மாத்தறை மாவட்ட மின்ஹா தேசிய பாடசாலை திக்வெல்லை அணியைச் சேர்ந்த போட்டியாளர்களும், உவா மாகாண பலாங்குடை சரஸ்வதி மத்திய கல்லூரி போட்டியாளர்களும் கலந்து கொள்கிறார்கள். Human Rights Commission of Sri Lanka வழங்கும் Know Your Rights தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் முதலாம் சுற்று தற்பொழுது ஆரம்பமாகிறது. முதலாவது சுற்று பல்லின வினா விடைகளை அடக்கிய சுற்று. ஒவ்வொரு போட்டியாளருக்கும் 15 நொடிகள் வழங்கப்படும். அவர் சரியான விடையை வழங்க தவறுகிற பட்சத்தில் அதே அணியை சார்ந்த சக போட்டியாளருக்கு மேலும் ஒரு 15 நொடிகள் வழங்கப்படும். அவரும் பிழையாக விடையை வழங்கும் பட்சத்தில் எதிரணிக்கு வாய்ப்பு வழங்கப்படும். அந்த வகையில் முதலாம் சுற்றின் முதலாவது போட்டியாளர் தென் மாகாண மாத்தறை மாவட்ட மின்ஹா தேசிய பாடசாலை அணியைச் சேர்ந்த MIF நுஸ்லா. உங்களுக்கான வினா இதோ. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் உறுப்புரை 25 குறிப்பிடுவதில் தவறானது. ஒவ்வொருவரும் உணவு, உடை, வீட்டு வசதி, மருத்துவ கவனிப்பு உட்பட போதுமான வாழ்க்கை தரத்திற்கு உரிமை உள்ளது. வேலையின்மை, இயலாமை, குறைபாடு, கைம்மை, முதுமை போன்ற வாழ்க்கைக்கு வழியில்லாமை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் பாதுகாப்புக்கு உரிமை உள்ளது. தாய்மை நிலையும் குழந்தை பருவமும் விசேட கவனிப்புக்கும் உதவிக்கும் உரித்துடையன. சகல குழந்தைகளுக்கும் சரிசமமான சமூக பாதுகாப்பினை தூய்க்கும் உரிமை இல்லை. விடை இலக்கம் 4. சரியானதா? 4வது விடை என்பது சரியானது. முதல் சுற்றின் அடுத்த போட்டியாளர் S. டிலான் ஜரன், சரஸ்வதி மத்திய கல்லூரி அணி. உங்களுக்கான வினா இது. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் உறுப்புரை 27 தொடர்பாக பின்வருவனவற்றில் தவறான கூற்றியது. அறிவியல் முன்னேற்றத்தில் பங்கு கொள்ள சாதாரண மக்களுக்கு உரிமை இல்லை. அறிவியல் முன்னேற்றத்திலும் அதன் நன்மைகளிலும் பங்கெடுப்பதற்கு உரிமை உள்ளது. கலைகளை தூய்ப்பதற்கு உரிமை உள்ளது. சமுதாயத்தின் பண்பாட்டு வாழ்க்கையில் சுதந்திரமாக பங்கு கொள்ளும் உரிமை உள்ளது. விடை இலக்கம் 1. ஐஷா, முதலாவது விடை என்பது சரியானது. அடுத்த போட்டியாளர் AR ஃபாத்திமா. உங்களுக்கான வினா இதோ. உடன்படிக்கை அடிப்படையிலான மனித உரிமைகள் அமைப்புகளின் முறைப்பாட்டு
நடவடிக்கை முறை தொடர்பான கூற்றுக்களில் தவறானது. கோரிக்கை எழுத்து மூலமாகவும் கையெழுத்துடனும் இருத்தல் வேண்டும். எந்த அரச திறத்தவருக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்படுகிறது என குறிப்பிடல் வேண்டும். பிறிதொருவர் சார்பாக கோரிக்கை செய்பவராயின் சம்மதத்திற்கான ஆதாரம், பெயர், தேசியம் என்பன குறிப்பிட தேவை இல்லை. விடை இலக்கம் 4. ஐஸ்வர்யா, இன்னும் நேரம் இருக்கிறது. தவறாக இருந்தால் பொறுப்பேற்கிறீர்களா? 4வது விடை என்பது சரியான. அடுத்த போட்டியாளர் ஆர் சதீஷ்காந்த், சரஸ்வதி மத்திய கல்லூரி அணி. உங்களுக்கான வினா இது. உடன்படிக்கை அடிப்படையிலான மனித உரிமைகள் அமைப்புகளின் முறைப்பாட்டு நடவடிக்கை முறை தொடர்பான கூற்றுக்களில் தவறானது. முறைப்பாட்டின் தகவல் போதிய அளவு வழங்கப்படல் வேண்டும். உடன்படிக்கையில் குறிப்பிடப்படாத உரிமைகளுக்கான மீறலை ஏற்றுக்கொள்ளும். குழுவிடம் கோரிக்கையினை சமர்ப்பிக்க முன்னர் சொந்த நாட்டில் சகல நிவாரணங்களையும் கோரியிருக்க வேண்டும். முறைப்பாட்டு பொறிமுறை வலுவுக்கு வர முன்னதான முறைப்பாடுகளை குழு பரிசீலனை செய்யாது. நேரம் போய்கொண்டிருக்கிறது. 8 நொடிகள் மாத்திரம் இருக்கிறது. விடை இலக்கம் 4. விடை இலக்கம் 4 என்பது தவறானது. நேரம் முடிவடைகிறது. அதே அணியைச் சேர்ந்த சக போட்டியாளருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. விடை இலக்கம் 2. ஐஸ்வர்யா, விடை இலக்கம் 2. நொடிகள் இன்னும் இருக்கிறது. விடை இலக்கம் 2 என்பது சரியான. முதலாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் MSF சஃப்னா, மின்ஹாத் தேசிய பாடசாலை, திக்வெல்லை. உங்களுக்கான வினா இது. இலங்கையின் அரசியலமைப்பின் அத்தியாயம் 6 குறிப்பிடப்பட்டுள்ள அரச கொள்கையின் வழிகாட்டி கோட்பாட்டில் இலங்கையில் உள்ள ஒவ்வொருவரினதும் கடமை தொடர்பாக தவறான கூற்று. அரசியலமைப்பையும் சட்டத்தையும் போற்றி பாதுகாத்தல், தேசிய நலனை மேம்படுத்தும், தேசிய ஐக்கியத்தை வளர்த்தலும், தாம் தேர்ந்தெடுத்த முயற்சியை மனச்சாட்சியுடன் புரிதல், அரசாங்கத்தின் நலன்களுக்கு உதவுதல். Countdown starts. நேரம் போய்கொண்டிருக்கிறது. விடை இலக்கம் 2. விடை இலக்கம் 2. ஐஸ்வர்யா, நேரம் முடிவடைகிறது. அதே அணியைச் சேர்ந்த சக போட்டியாளருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. விடை இலக்கம் 3. விடை இலக்கம் 3. ஐஸ்வர்யா, பொன்னான வாய்ப்பை இழக்கிறீர்களா? தவறான விடை. வாய்ப்பு எதிரணிக்கு வழங்கப்படுகிறது. விடை இலக்கம் 4. விடை இலக்கம் 4. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திய தம்பு இருக்கிறதா? நிச்சயமாக ஆம், சரியான விடை. முதல் சுற்றின் அடுத்த போட்டியாளர் MRM அகில், ஊவா மாகாண பதுளை மாவட்ட சரஸ்வதி மத்திய கல்லூரி போட்டியாளர். உங்களுக்கான வினா இது. இலங்கையின் அரசியலமைப்பின் அத்தியாயம் 6 குறிப்பிடப்பட்டுள்ள அரச கொள்கையின் வழிகாட்டி கோட்பாட்டில் இலங்கையில் உள்ள ஒவ்வொருவரினதும் கடமை தொடர்பாக தவறான கூற்று. அரசாங்கத்தின் ஆதனத்தை பேணி பாதுகாத்தல், மற்றவர்களின் உரிமைகளையும் சுதந்திரங்களையும் மதித்தல், அரசாங்க ஆதனங்கள் பிழையான வழியில் பாவிக்கப்படுவதை கண்டுகொள்ளாது விடல், இயற்கையை பாதுகாத்தலும் அதன் செல்வங்களை காத்தலும். Countdown starts. 3வது விடை சரியானதா? 3வது விடை சரியானது. முதலாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் MIF இஸ்ரா. உங்களுக்கான வினா இது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் நிர்வாக கட்டமைப்பில் உள்ள பிரிவுகள் எத்தனை? 3, 5, 4, 6. விடை இலக்கம் 3. விடை இலக்கம் 3. சரியானதா? ஐஸ்வர்யா, விடை இலக்கம் 3 என்பது சரியான விடை. மின்ஹாத் தேசிய பாடசாலை 5 புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது. முதல் சுற்றின் இறுதி கேள்விக்கான போட்டியாளர் J. அசோக், சரஸ்வதி மத்திய கல்லூரி போட்டியாளர். உங்களுக்கான வினா இது.
இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தரப்படுத்தலில் தற்போது உள்ள நிலை C, B, A, D. நேரம் குறைவடைந்து செல்கிறது. 9 நொடிகள் மாத்திரம். விடை இலக்கம் 2. விடை இலக்கம் 2 சரியானதா? வாய்ப்பு அதே அணியைச் சேர்ந்த சக போட்டியாளருக்கு வழங்கப்படுகிறது. விடை இலக்கம் 4. விடை இலக்கம் 4 ஐஸ்வா. பொன்னான வாய்ப்பை இழக்கிறீர்களா, பயன்படுத்துகிறீர்களா? விடை இலக்கம் 4 என்பதும் தவறான விடை. வாய்ப்பு எதிரணிக்கு வழங்கப்படுகிறது. விடை இலக்கம் 3. விடை இலக்கம் 3 ஐஸ்வா. பொன்னான வாய்ப்பு, இறுக்கமான போட்டி, நேரம் முடிவடைகிறது. விடை இலக்கம் 3 என்பது சரியான விடை. முதலாவது சுற்று இத்தோடு நிறைவடைகிறது. நடுவர்கள் புள்ளிகளை கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது சுற்றில் இரு அணியினரும் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் பெறுவர்களை நடுவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். பதுளை சரஸ்வதி மத்திய கல்லூரி பெற்ற மொத்த புள்ளிகள் 15. அதே நேரம் திக்வெல்ல மின்ஹாத் தேசிய பாடசாலை மாணவர்கள் பெற்ற புள்ளிகள் 17 இருக்கின்றது. நன்றி நடுவர்களே. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யுவர் ரைட்ஸ் தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் முதலாவது சுற்று இத்தோடு நிறைவடைகிறது. அடுத்த சுற்றில் சந்திப்போம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யுவர் ரைட்ஸ் தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் அடுத்த சுற்று தற்பொழுது ஆரம்பமாகிறது. இந்த இரண்டாம் சுற்று படத்தினை அடையாளப்படுத்துகிற சுற்று. ஒவ்வொரு போட்டியாளருக்கும் படம் திரையிட்டு காட்டப்படும். அந்த படம் சுட்டுகிற விடயத்தை தெளிவாகவும் சரியாகவும் துல்லியமாகவும் சொல்ல வேண்டும். இந்த இரண்டாவது சுற்றின் முதலாவது போட்டியாளர் MIF நுஸ்லா, மின்ஹாத் தேசிய பாடசாலை திக்வெல்லை. உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. அடிமைத்துவம். படத்தை தெளிவாக பார்க்க வேண்டும். நேரம் முடிவடைகிறது. நடுவர்களிடம் பதிலை எதிர்பார்க்கிறோம். இவர் சரியாக விடை அளித்திருக்கிறாரா இல்லையா என்பதை. உங்களுடைய விடை தவறானது. உங்களுக்கு தெரியும், மற்றவர்களுடைய விடயத்தில் மூக்கை நுழைக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள், சரிதானே? அதாவது இந்த படம் என்னத்தை சுட்டி காட்டுதுன்னு சொன்னால் அந்தரங்கத்துக்கான உரிமை. அதாவது மற்றவர்கள் விடயத்தில், அதாவது மூக்கு, அந்த படம் சுட்டி காட்டுறது மூக்குகள் தான் அங்கே இருக்கிறது, சரிதானே? ஆகவே அந்தரங்கத்துக்கான உரிமை மறுக்கப்படுகிற விடயத்தை தான் அந்த படம் சுட்டி காட்டுகிறது. நன்றி நடுவர் அவர்களே. மூக்கை நுழைக்காமல் இருக்கும் வரை அனைவருக்கும் நல்லது. இரண்டாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் S. டிலான் ஜரன், சரஸ்வதி மத்திய கல்லூரி. உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. படத்தினை உற்று நோக்கி தெளிவாக. சுதந்திரமாக நடமாடும் உரிமை. சுதந்திரமாக நடமாடும் உரிமை என்பது நேரம் முடிவடைகிறது. சரியானதா என்பதை நடுவர்கள் தெரிவிக்கலாம். ஆம், இந்த நடமாடும் சுதந்திரத்துக்கான உரிமை சரியான பதில். இரண்டாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் AR ஃபாத்திமா, மின்ஹாத் தேசிய பாடசாலை திக்வெல்லை. உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. படத்தை தெளிவாக உற்று நோக்கி பதிலை சொல்ல வேண்டும். சிறுவர் கல்விக்கான உரிமை மீறப்பட்டுள்ளது. சிறுவர் கல்விக்கான உரிமை மீறப்பட்டுள்ளது என்பது நேரம் முடிவடைகிறது. நடுவர்கள் தெளிவான பதிலை சொல்லலாம். இங்கே படத்தில் இரு சிறுவர்கள் இருக்கின்றார்கள். நீலம் சட்டை போட்டவர் ஆண் சிறுவராகவும், பிங்க் கலர் உடுப்பு போட்டது பெண் பிள்ளையாகவும் இருக்கின்றது. இங்கே பாரபட்சத்தை காட்டுகின்றது. சமத்துவம் வழங்கப்படவில்லை. கல்வியிலோ ஏதோ இவர்களுக்கு அந்த கோலை வைத்திருக்கின்றார். பெண் பிள்ளைகளுக்கு கோலை உயர்த்தி பிடித்திருக்கின்ற தாண்டி பாய கஷ்டமாக உள்ளது. ஆண் பிள்ளைக்கு பணித்து கொடுத்திருக்கின்றார். இது பாரபட்சத்தை காட்டுகின்றது.
நன்றி நடுவர்களே, மிகவும் தெளிவான பதிலை வழங்கியதற்கு. இரண்டாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் ஆர் சதீஷ்காந்த், சரஸ்வதி மத்திய கல்லூரி. உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. நேரம் சித்திரவதை. நடுவர்கள் இவருடைய பதிலை சரிபார்க்கலாம். ஆம், சித்திரவதை என்பது சரியான விடை. இந்த சுற்றின் அடுத்த போட்டியாளர் MSF சஃப்னா, மின்ஹாத் தேசிய பாடசாலை, திக்வல்லை. உங்களுக்கான படம் இது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. 9 நொடிகள் மாத்திரம். குழந்தைகளுக்கான சுகாதார வாழ்க்கை. நேரம் முடிவடைகிறது. நடுவர்கள் கருத்துக்களை சொல்லலாம். உங்களுடைய பதில் சரியானது. அதாவது தடுப்பூசி போடப்படுகின்றது. சுகாதாரத்துக்கான உரிமை இங்கு சொல்லப்படுகின்றது. இரண்டாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் MRM அகீல், சரஸ்வதி மத்திய கல்லூரி போட்டியாளர். உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. 9 நொடிகள் மாத்திரம். ஆரோக்கியமான ஒரு வாழ்வு இல்லாத போது, ஆரோக்கியமான வாழ்வு இல்லாமல் போதல். நேரம் முடிவடைகிறது. நடுவர்கள் சரி காணலாம். ஆம், சரியானது. நன்றி நடுவர்களே. சுற்றின் அடுத்த போட்டியாளர் MIF இஷ்ரா, மின்ஹாத் தேசிய பாடசாலை, திக்வல்லை. உங்களுக்கான படம் திரையிடப்படுகிறது. எலினா ரூஸ்வெல்ட். எலினா ரூஸ்வெல்ட். ஐஸ்வர், இந்த படம் பிரபல்யமானது. நடுவர்கள் தீர்ப்பினை சொல்லலாம். எலினா ரூஸ்வெல்ட் என்பது சரியான விடை. மிகவும் சவாலான இரண்டாவது சுற்றின் இறுதி கேள்விக்கு வந்திருக்கிறோம். போட்டியாளர் J. அசோக், சரஸ்வதி மத்திய கல்லூரி போட்டியாளர். உங்களுக்கான படம் திரையிடப்படுகிறது. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனத்தை வருவதற்காக. நேரம் முடிவடைகிறது. நடுவர்கள் தீர்ப்பினை சொல்லலாம். ஆம், அவருடைய பதில் சரியான பதில். நன்றி நடுவர்களே. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யுவர் ரைட்ஸ் தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் இரண்டாம் சுற்று தற்பொழுது முடிவடைகிறது. நடுவர்களிடம் 2 அணிகளும் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் பெறுபர்களை எதிர்பார்க்கிறோம். இந்த சுற்றில் திக்வல்ல மின்ஹாத் தேசிய பாடசாலை மாணவிகள் பெற்ற மொத்த புள்ளிகள் 10ஆக இருக்கின்றது. அதே போன்று பதுல்லை சரஸ்வதி மத்திய மகாவித்தியாலய மாணவர்கள் பெற்ற மொத்த புள்ளிகள் 20ஆக இருக்கின்றது. நன்றி நடுவர்களே. சபாஷ், சரியான போட்டி என்பதற்கு மட்டுக்கு மட்டாக 2 அணிகளும் 2 சுற்றுகளிலும் புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். இத்தோடு இந்த இரண்டாவது சுற்று முடிவடைகிறது. அடுத்த சுற்றில் சந்திப்போம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யுவர் ரைட்ஸ் தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். இறுதி சுற்று தற்பொழுது ஆரம்பமாகிறது. இறுதி சுற்று ஒலிப்பான் சுற்று என்று அழைக்கப்படும். கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்கப்படுகிற பொழுது விடை தெரிந்தவர் முதலில் அழுத்தவும். முதலில் அழுத்துபவருக்கே வாய்ப்பு வழங்கப்படுகிறது. சரியான விடை வழங்கப்படும் இடத்து 5 புள்ளிகள் வழங்கப்படும். நீங்கள் பிழையாக விடை வழங்குகிற பொழுது 2 புள்ளிகள் குறைக்கப்படும் என்பதை மனத்திற்கொண்டு இறுதிச் சுற்றின் முதலாவது வினா. மனித உரிமைகள் பேரவை எதனை பிரதியீடு செய்து ஸ்தாபிக்கப்பட்டது? விடை தெரிந்தவர் அழுத்தலாம். அனைத்துலக மனித உரிமைகள் ஆணைக்குழு. அனைத்துலக மனித உரிமைகள் ஆணைக்குழு. ஐஸ்வர், முக்கியமான இறுதிச் சுற்று இது. நேரம் முடிவடைகிறது. நடுவர்கள்
பதிலை சொல்லலாம். உங்கள் பதிலை சரியான பதிலாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். என்ற போதிலும் நீங்கள் அனைத்துலக மனித உரிமைகள் ஆணைக்குழு என்ற ஒரு நிறுவனம் இல்லை. மனித உரிமைகள் ஆணைக்குழுவை பிரதியீடு செய்துதான் மனித உரிமைகள் பேரவை பிற்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டது. என்றாலும் உங்களுக்கு பூரண புள்ளிகளை நாங்கள் வழங்க தீர்மானிக்கின்றோம். நன்றி நடுவர் அவர்களே. இறுதிச் சுற்றின் இரண்டாவது வினா. குற்றச்செயல்களுக்கு பலியாக்கப்பட்டோருக்கும் சாட்சிகளுக்குமான உதவி மற்றும் பாதுகாப்பு சட்டம் எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது? யாரேனும் ஒருவர் அழுத்தலாம். நேரம் சென்று கொண்டிருக்கிறது. நேரம் முடிவடைந்து விட்டது. 2 அணியிலிருந்து யாரும் பதில் சொல்லவில்லை. நடுவர்கள் சரியான விடையை சொல்லலாம். விக்டிம் அண்ட் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 2015ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. நன்றி நடுவர் அவர்களே. இறுதிச் சுற்றின் மூன்றாவது வினா. இலங்கை எத்தனையாம் ஆண்டு வரை மனித உரிமை பேரவையில் அங்கத்தவராக இருந்தது? யாரேனும் ஒருவர் அழுத்தலாம். முக்கியமான கேள்வி. நொடிகள் முடிவடைகிற தருணம். நடுவர்கள் சரியான விடையை கூறலாம். இலங்கை மனித உரிமை பேரவையில் அங்கத்துவ உறுப்பை இழந்திருக்கின்றது. அதாவது 2006 2008 வரை தான் அங்கத்துவ நாடாக இருந்தது மனித உரிமை பேரவையில், அதாவது ஜெனீவாவில் இருக்கும் ஹியூமன் ரைட் கவுன்சிலில். நன்றி நடுவர்களே. இறுதிச் சுற்றின் 4வது வினாவுக்கு அரங்கு நகர்கிறது. 4வது வினா. இலங்கையின் தற்போது வலுவில் இருக்கும் அரசியல் யாப்பில் சித்திரவதைக்கு எதிரான உரிமை எவ்வுறுப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது? விடை தெரிந்தவர்கள் அழுத்தலாம். இது ஒலிப்பான் சுற்று. மௌன சுற்று அல்ல. உறுப்புரை 11. உறுப்புரை 11 என்பது சரியான விடையா? நேரம் முடிவடைகிறது. நடுவர்கள் தீர்ப்பினை சொல்லலாம். உங்கள் பதில் சரியானது. இது கட்டாயம் நீங்கள் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு உறுப்புரையாக இருக்கின்றது. நன்றி நடுவர் அவர்களே. இறுதிச் சுற்றின் 5வது வினா அடுத்து. இலங்கையில் தோட்டத் தொழிலாளர்களின் தொழில் உரிமை தொடர்பாக தற்போது பேசப்படும் விடயம் யாது? விடை தெரிந்தவர்கள் அழுத்தலாம். ஐந்து நொடிகள் மாத்திரமே இருக்கின்றது. நேரம் முடிவடைகிறது. நடுவர்கள் சரியான விடையினை வழங்கலாம். உங்களுக்கு தெரியும், தோட்டத் தொழிலாளர்கள் அவர்களுடைய சம்பளம் சாதாரண சம்பளத்தை விட மிகவும் குறைந்த அளவில் தான் காணப்படுகிறது. ஆகவே அது தொடர்பாக அதாவது தோட்டச் சங்கங்களிடையே கலந்துரையாடல்களிடம் பெற்று அந்த சம்பளத்தை அதிகரிப்பதற்காக தோட்டத் தொழிலாளர் சங்கங்கள் சேர்ந்து கூட்டு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும். அது தொடர்பாக தற்பொழுது இந்த கூட்டு ஒப்பந்தம் தொடர்பாக பேரம் பேசல் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி நடுவர் அவர்களே. வெகுஜன ஊடகங்களோடு எந்த அளவுக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்பதை அறிவதற்கான வினா இது. 2 அணியிலிருந்தும் சரியான விடை தரப்படவில்லை. இறுதிச் சுற்றின் அடுத்த வினா. இலங்கையில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய அரசியல் அமைப்பு எது? 1932 டொனமூர் அரசியல் அமைப்பு. டொனமூர் அரசியல் அமைப்பு என்பது சரியானதா? நடுவர்கள் தெரிவிக்கலாம். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். இறுதிச் சுற்றின் அடுத்த வினா. இலங்கையின் முதலாவது குடியரசு அரசியல் யாப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? 1972. ஐஸ்வா, தப்பி பிழைத்து வந்திருக்கிறீர்கள். 1972 என்பது சரியான விடையா என்பதை நடுவர்களிடம் எதிர்பார்க்கும். அவர் கூடிய விடை சரியானது. சுதந்திரமான
சுவையான மோட்சத்தும் போஷாக்கு மிக்க பாச்சத்தும் நிறைந்த நெஸ்டமால்ட். பலம் நலம் சக்தி. அமைப்பு யாது? யாரேனும் ஒரு போட்டியாளர் அழுத்தலாம். நேரம் சென்று கொண்டிருக்கிறது. நேரம் முடிவடைந்து விட்டது. இதற்கான விடையினை நடுவர் குழாத்திடம் எதிர்பார்க்கிறோம். சமுத்திரங்கள் மாசடைதலை தடுப்பதற்கான அதிகார சபை என்பதுதான் சரியான விடை. நன்றி நடுவர் அவர்களே. இறுதிச் சுற்றின் அடுத்த வினா, எத்துறையினரின் அடிப்படை உரிமை மீறலுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம்? யாரேனும் ஒரு போட்டியாளர். நேரம் சென்று கொண்டிருக்கிறது. நிர்வாகத்துறையினரால் இழைக்கப்படும் மீறலுக்கு எதிராக. நடுவர்கள் சரிபார்க்கலாம். உங்களுடைய விடை பாதி சரி. அதாவது நிர்வாக நிறைவேற்றுத்துறையினருக்கு எதிராக அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யலாம். நீங்கள் நிர்வாகத்துறை மாத்திரம்தான் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆகவே உங்களுக்கு 3 புள்ளிகள் மாத்திரம் வழங்கலாம். இறுதிச் சுற்றின் அடுத்த வினா, இலங்கையில் வசதி குறைந்தவர்களுக்கு சட்ட உதவி வழங்கும் ஆணைக்குழு யாது? முக்கியமான வினா. யாரேனும் ஒருவர் அழுத்தலாம். சரியான விடையினை நடுவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். இலங்கையில் வசதி குறைந்தவர்களுக்கு சட்ட உதவி வழங்கும்படி இருக்கும் ஆணைக்குழு, இது எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். லீகல் எய்ட் கமிஷன் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கின்றது. சட்ட உதவி ஆணைக்குழு என்று சொல்லுவோம். இறுதிச் சுற்றின் அடுத்த வினா, இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எத்தனை பிராந்திய காரியாலயங்களை கொண்டுள்ளது? 10. ஐஷா, நடுவர்கள் சரிபார்க்கலாம். ஆமாம், அவர் சூரிய பதில் சரியானது. 10 ஆணைக்குழுக்கள் இருக்கின்றது. இறுதிச் சுற்றின் இறுதி வினா, இலங்கையின் வன ஜீவராசிகள் சட்டத்திற்கு அமைய சில பகுதிகளில் வேட்டையாட அனுமதிக்கப்பட்டுள்ள குழுவினர் யார்? ஆதிப்பழங்குடியினர். ஆதி பழங்குடியினர் சரியான பதிலா? ஷுவர். நடுவர்கள் தீர்ப்பினை சொல்லலாம். ஆமாம், அவருடைய பதில் சரியானது. ஆதி பழங்குடி மக்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். நடுவர்கள் சரி கண்டிருக்கிறார்கள். 2 அணிகளும் இறுதிச் சுற்றில் எத்தனை புள்ளிகள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நடுவர்களிடம் எதிர்பார்க்கின்ற தருணம். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நடத்தப்படுகின்ற நோ யோர் ரைட்ஸ் வினாவிடை போட்டியின் இன்றைய நாளுக்கான இந்த 2 அணிகளும் தங்களுடைய முயற்சிகளை நல்லபடியாக வெளிப்படுத்தியிருந்தார்கள். எனவே அவர்களுடைய முயற்சிக்கான பலன் இப்போது என்னுடைய கையில் இருக்கின்றது. பார்க்கலாமா? தயாரா? ரெடி? 1, 2, 3. தென் மாகாணம் மாத்தறை மாவட்டம் மின்னா தேசிய பாடசாலை மாணவிகள் முதலாவது சுற்றில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற புள்ளி 17. இரண்டாவது சுற்றில் உங்களுக்கு 10 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது சுற்றில் நீங்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் எண்ணிக்கை 15. எனவே இது 3 சேர்த்து மொத்தமாக 3 சுற்றிலும் உங்களுக்கு 42 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள். அதே போல் அடுத்து நன்றி. உவா மாகாணம் பதுளை மாவட்டம் சரஸ்வதி மத்திய கல்லூரி கைத்தட்டி விட்டாச்சு. உங்களுக்கு கைத்தட்டல் கிடைக்குமா? பார்க்கலாமா? சரி, பார்க்கலாம். முதலாவது சுற்றில் உங்களுக்கு 15 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது சுற்றில் உங்களுடைய அணிக்கு 20 புள்ளிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது சுற்றில் உங்களுடைய அணி பெற்றுக்கொண்ட புள்ளிகள் ஒலிப்பான் சுற்று 18 புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். உங்களுடைய மொத்த புள்ளிகளின் எண்ணிக்கை 53 புள்ளிகளை பெற்று இன்றைய தினம் ஊவா மாகாணம் பதுளை மாவட்டம் சரஸ்வதி மத்திய கல்லூரி மாணவர்கள் வெற்றி பெறுகின்றார்கள். எனவே இந்த பரபரப்பான போட்டியில் 2 பாடசாலைகளும் நல்ல விதமாக உங்களுடைய பங்களிப்பை வழங்கியிருந்தீர்கள். பெண்களுக்கும் ஆண்களுக்குமான போட்டியாக கூட நாங்கள் இதை பார்க்கலாம். இருந்தாலும் நல்ல முயற்சி. 2 அணிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற அணிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் நடுநிலைமையான அந்த தீர்ப்பை வழங்கிய எங்களுடைய நடுவர் குழாமிற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போல இந்த வினாவிடை நிகழ்ச்சியை மிகவும் அழகாக எங்களுக்கு நடத்தி தந்த குவிஸ் மாஸ்டர் உங்களுக்கும் நன்றி.
எங்களுடைய உரிமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உரிமைகளை இந்த மாணவர்களிடமிருந்து எங்களுடைய சமுதாயத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். வீட்டில் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்தால் பல விடயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். அடிப்படையான விஷயங்கள், எப்போதும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கே கொண்டு வருகின்றோம். எனவே இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் 70வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நோ யுவர் ரைட்ஸ் வினாவிடை போட்டி நடந்தேறி இருக்கின்றது. அணிகள் மிகவும் சிறப்பாக விளையாடி இருக்கின்றார்கள். நிறைவுக்கும் நாங்கள் வந்துவிட்டோம். இதேபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அணிகளுடன் சிறப்பான ஒரு போட்டியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.